உலகத்துல ஒரு உன்னதமான உறவு அப்படின்னா சகோதர சகோதரிகளிடையே இருக்கின்ற ஒரு உறவுங்க. நெஞ்சில் கரஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடிப்பா. உங்க வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னா, அதுவும் 6 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கிடையே சகோதர பாசத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான அருமையான வழிமுறைகளை இந்த வீடியோவில் இருந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகள் மகிழ்ச்சியா பாதுகாப்பா பாசத்தோட ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு ஏற்ற வீட்டு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. முன்னாலெல்லாம் வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகள் சேர்ந்து விளையாடுவோம், நிறைய விளையாடுவோம். வண்டிகள் செய்கிறது, வீடு கட்டுறது, கடை வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இணைந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அதுபோலவே நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு போட்டி இல்லாத குழந்தைகள் இணைந்து கட்டுறதுக்கும் விளையாடுறதுக்கும் அதுக்கான வாய்ப்புகளை பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் மகிழ்ச்சியோடு சேர்ந்து விளையாடும் போது அந்த பாசம் தானாகவே உருவாயிடுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, இரவு சாப்பாடை சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அதன் பிறகு குடும்பமாக நீங்கள் மகிழ்ச்சியாக கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரமாவது இணைந்து பேசுறது. அதுவும் செல்ஃபோன் வந்த பிறகு ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க, அல்லது ஒவ்வொரு இடத்துல அவங்க ஒதுங்கிடுறாங்க. அப்படி இல்லாமல் குழந்தைகள் சேர்ந்து பேசுகிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சில நேரங்களை கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க. ஒருவேளை அவசரமாக நீங்கள் வெளியே போக வேண்டியது இருக்கும், உங்கள் குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு தாத்தாவோ பாட்டியோ உங்கள் கணவரும் வேலைக்கு போயிடுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை சொல்லணுங்க. கண்டிப்பாக அண்ணன் ஒன்று நல்லா கவனிச்சுக்குவான், பயப்படாத நான் போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு அண்ணன்ட்டையும் தம்பியை பார்த்துக்கடா அப்படி சொல்லிட்டு போகும்போது அண்ணன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறான். அம்மா என்னை நம்பி தம்பியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, ஆக நான் தம்பியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, என்னுடைய விளையாட்டு பொருட்களை கூட அவனுக்கு கொடுக்கணும், டிவி அவனை பார்க்க விடணும் அப்படி சொல்லி தன்னையே தியாகம் செய்கிற அளவுக்கு அண்ணன் முன் வந்துடுவாங்க. ஏன்னா அண்ணனை நீங்கள் நம்பியிருக்கிறீங்க, அந்த மூத்த குழந்தைய நீங்கள் நம்பியிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் அவன் துரோகம் செய்ய மாட்டாங்க. வீட்டில் மட்டும் இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குழந்தைகளை வெளியே அவுட்டிங் கூப்பிட்டு போனீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, சேர்ந்து பழகிறது, சேர்ந்து பேசுறது, இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுங்க. வெளியே கூட்டிகிட்டு போகும்போது பாருங்கள், தம்பியுடைய கையை அண்ணன் பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு வருவா. ஏதாவது ஆபத்து வருதா அப்படிங்கிறத கவனமாக கவனித்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கருத்தாக இருப்பான். ஆக குழந்தைகளை அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போனாலும் அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு பாசம் தானாகவே உருவாகுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நீங்களும் சகோதர சகோதரிகளை எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிறத குழந்தைகள் கண் முன்னால் வாழ்ந்து காட்டணுங்க. இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பணம் இருந்தாலும் சரி இல்லைனா சரி ஒத்துமையா இருக்கணும். பணம் இன்னைக்கு போக நாளைக்கு வந்துடும், ஆனா பாசம் மட்டும், அண்ணன் தம்பி பாசம் மட்டும் என்னைக்கு மறக்கவே மறக்காது. எங்க அண்ணன் ஏமாத்தி என் சொத்தெல்லாம் எடுத்துட்டா, என் தங்கச்சிக்கு என்னை விட அதிகமாக நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க, இப்படி உங்க சகோதர சகோதரிகளை பற்றி உங்க குழந்தைகள் முன்னாலேயே நீங்க மோசமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, சகோதரர்களை மதிக்கணும், சகோதரர்களுக்கு அன்பு காட்டணும் அப்படிங்கிற பாடத்தை உங்கள் குழந்தைகள் எப்படிங்க கற்றுக்கிட்டு அதை வாழ்ந்து காட்டும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தையுடைய தனித்தன்மையை கொண்டாடுங்க. ஒரு காலத்தில் அந்த ஒரு பெருந்தன்மை பெற்றோர்கள்ட்ட இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, மூத்த குழந்தை நல்லா படிப்பா, 2வது குழந்தை கொஞ்சம் சேட்டக்காரன், ஆனால் 3வது குழந்தை விழுந்து விழுந்து படிக்கிறான், ஆனால் ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறான், என்ன செய்கிறது பாவம். அப்படி ஒவ்வொரு குழந்தையுடைய தனித்தன்மையை யதார்த்தமாக ஏற்றுக்கிட்ட ஒரு காலம் இருந்தது. ஆக ஒவ்வொரு குழந்தையுடைய திறமையும் படிக்கிற ஆற்றலும் வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்ச நீங்கள் தான் அதை யதார்த்தமாக ஏற்றுக்கணுங்க. ஒரு குழந்தைய மற்ற குழந்தையோட ஒப்பிட்டு அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு போட்டியும் பொறாமையும் கோபத்தையும் வெறுப்பையும் உருவாக்கி விடக்கூடாது. அந்த குழந்தைகளுடைய அழகை வச்சோ திறமையை வச்சோ எடுக்கிற மதிப்பெண்களை வச்சோ ஒருபோதும் ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டிப்பான எஃபெக்டிவான டிப்புங்க. நீங்கள் கணவன் மனைவியாக பேசி வச்சு ஒரு நாள் அந்த குழந்தைகளை வீட்டில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வச்சுக்கிட்டு கிளம்பிடுங்க. அந்த குழந்தைகள் வீட்டில் தனியாக இருக்கிற அந்த சமயம் உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. யாரும் கண்காணிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உண்மையான நன்மைத்தன்மை வெளியே வரணும்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் அந்த குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தான் குறும்பு செய்யணும், உங்களை வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சேட்டை செய்வாங்களே தவிர, நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே அந்த குழந்தைகள் அன்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. ஆக இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் சேர்ந்து விளையாடுறதுக்கும் நீங்கள் இல்லாததுனால அவங்க மனம் விட்டு பேசுகிறதுக்கும் ஒரு சகோதர பந்தத்துக்குள்ள பாசத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்காங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு அடுத்தவங்களை வெறுமனை குற்றம் சாட்டாமல் ஆக்கப்பூர்வமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்க. அண்ணன் அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ஐயோ, அவரை மாதிரி ஒரு மோசமான ஆள் உலகத்தில் பார்த்ததே. அன்பான அண்ணனா?
அரவணைக்கும் அண்ணனா? அன்பே இல்ல, மோசங்க அவரு. என்னண்ணா? ஐயோ, டிவி பார்க்க விட மாட்டாரு. தொல்லை எவ்வளவு அளவு தொல்லை பண்ணமோ அவ்வளவு அளவு தொல்லை பண்ணிக்கினே இருப்பாரு. சின்ன பிள்ளையில இருந்து டிவிக்கு தான் பிரச்சனையா உங்களுக்கு? ரிமோட்டுக்கு இல்லக்கா, அதுவும் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் மாற்றி மாற்றி ரொம்ப குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த சண்டைகளை தீர்க்கிறதுக்கும் தீர்ப்பு சொல்கிறதுக்கும் உள்ளே போய் எப்படியும் ஒரு சார்பாக தீர்ப்பை சொல்லி நம்ம குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவோம். ரெண்டு பேருக்குள்ள பகைமையை, அந்த சண்டையை பெருசாக்கி தான் விடுவாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் தேவைகளை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுங்கள். அவன் பால் எடுத்துட்டான், என்ன டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான் அப்படிலாம் சொல்லி குற்றம் சாட்டாத. உன்னுடைய தேவை என்ன அதை கேளு. எனக்கு இப்போ பால் வேணும் விளையாடுறதுக்கு. அவன் எடுத்துட்டான்னு சொல்லாத, உன் தேவையை மட்டும் சொல்லு. அம்மா அதுக்கான ஏற்பாடுகளை செய்வேன். யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. அப்புறம் வீட்டில் நம்ம குழந்தைகள் இருக்கும்போது கண்டிப்பாக சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் வராங்க. எல்லா சண்டைகளையும் நீங்களே தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. சில சின்ன சின்ன சண்டைகளை அவங்களே பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. நீங்கள் கண்டுக்காமல் இருந்தாலே போதும். சில சண்டைகள் தீர்க்க முடியாத சண்டைகளாக இருக்கும். உண்மையிலே அந்த சின்ன குழந்தை ரொம்ப வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் உடனே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அந்த குழந்தையுடைய சார்பாக போய் நிற்கிறீங்க. ஒருவேளை அந்த சின்ன குழந்தைய மூத்தவன் அடிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு உனக்கு டிவி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா நீ தம்பியை அடிச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு தண்டனையை அறிவிக்கிறீங்க. ஆக பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உங்களது உடனிருப்பை காட்டிட்டீங்க. அந்த குழந்தைய அடித்த அந்த மூத்தவனுக்கான ஒரு தண்டனையை, ஒரு விளைவை நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. ஆனால் ரெண்டு குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணுமே. ஒருபோதும் தப்பு செய்த குழந்தைய, பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாதுங்க. அந்த மன்னிப்பு கேளு அந்த குழந்தைகிட்ட அப்படி சொல்கிறது ஒரு டைம் சேவிங் ஆக்ட். அந்த குழந்தை மன்னிப்பு கேட்கறதுக்கு பக்குவப்படுறதுக்கு முன்னாலே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முரண்டு தான் பிடிக்கும். ஆக கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. அந்த குழந்தைகள் மீண்டுமா அந்த உணர்வு நிலைகள்ல இருந்து கொஞ்சம் சமாதான நிலைமைக்கு வரும்போது தான் அந்த குழந்தைகளை மீண்டும் அந்த பாசமாக கை கொடுக்கறதுக்கோ கட்டி பிடிக்கிறதுக்கோ நீங்கள் உற்சாகப்படுத்தணுங்க. ஆக அந்த மன்னிப்பு கேட்குறது ஒரு சம்பிரதாயமாக மட்டும் பயன்படுத்தாமல் குழந்தைகள் மனமுணர்ந்து மன்னிப்பு கேட்குறதுக்கும் மீண்டுமா மற்ற குழந்தைகளோட இணையறதுக்குமான வாய்ப்புகளை கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே பொறுமையாக அதை நீங்கள் தாங்க செய்யணும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் பாசமாக சேர்ந்து இருக்கும்போதோ அல்லது ஒற்றுமையாக சில செயல்களை செய்யும் போதோ, சேர்ந்து சில வேலைகளை செய்யும் போதோ, விளையாடும் போதோ அந்த குழந்தைகளை மனம் விட்டு பாராட்டுங்க. நீங்கள் இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா அப்படி சொல்லும்போது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவே அந்த குழந்தைகள் சேர்ந்து விளையாடுறதுக்கு, சேர்ந்து சில வேலைகளை செய்கிறதுக்கு பழகிக்குவாங்கங்க. மற்றவங்கள்ட்டையும் சொல்லி பாராட்டணும். என் குழந்தைகள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு உறுதிப்படாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ரெண்டு குழந்தைகளை நீங்கள் பெற்றதுனால வருகிற சிரமங்களை மட்டும் அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காம, ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள், அந்த குடும்பம் அனுபவிக்கிற நன்மைகள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி காட்டணுங்க. ரெண்டு பிள்ளைகளை பெற்று போட்டு ஒரு நேரம் சண்டை ஓயலை, எப்போ பாரு கீரியும் பாம்பும் போல தான் நிற்குது அப்படி சொல்லும்போது அடுத்தவன் இருக்கிறதுனால தானே அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க. நான் தனியாக பிறந்திருந்தேன்னு சொன்னால் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா அப்படி சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆக நீங்கள் அந்த ஒரு மனக்கசப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குழந்தைகள் சேர்ந்து இருக்கும்போது, 2-3 குழந்தைகள் இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள், சின்ன சின்ன சிரமங்கள் இருக்க தான் செய்யும். அதை பெருசுப்படுத்தாமல் குழந்தைகள் சேர்ந்து இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் கேட்க நீங்கள் சொல்லணுங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் சேர்ந்து இருக்கிறதுனால என்னால் தைரியமாக வெளியே கடைக்கு போயிட்டு வர முடியுதுடா, அல்லது ஒருத்தனை எப்படிடா நான் விட்டுட்டு போக முடியும் அப்படி சொல்லி குழந்தைகள் சேர்ந்து இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அந்த குடும்பம் அனுபவிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்லி காட்டணுங்க. அடுத்தது, ஒரு பெற்றோராக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஃபேவரிசம் காட்டுறதுங்க. ஒரு குழந்தை அழகாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ரொம்ப அன்பு காட்டுறது, ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுறது, ஒரு குழந்தை உங்களை போல இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுறது, உங்கள் மாமியாரை போலவோ அல்லது உங்கள் கணவரை போலவோ இருக்கிறதுனால அந்த குழந்தையை வெறுக்கிறது. இளைய பையன் தான் சமத்து, அவனை தான் எனக்கு நல்லா பிடிக்கும், இவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே செய்யாதுங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவமானது. அந்த குழந்தைகளது நிறை குறைகளோடு அந்த குழந்தைகள் 2 பேருக்குமே உங்களது பாசமும் அன்பும் எந்த வகையிலும் பிளவுபடாமல் சமமாக கிடைக்கிறத உறுதி செய்யுங்க. குழந்தைகளை ஒருபோதும் ஒருத்தர் மற்றவரோட ஒப்பிட்டு பேசாதுங்க. நீ ஏன்டா தம்பி மாதிரி சுறுசுறுப்பாக இல்லை, சோம்பேறியாக இருக்கிற அப்படி சொல்லி தம்பி கூட ஒப்பிடும்போது அந்த மூத்தவனுக்கு தம்பி மேலே தானாகவே ஒரு வெறுப்பை நீங்கள் தாங்க உருவாக்கி விட்டுறீங்க. நீ ஏன்பா கொஞ்சம் சோர்வாக இருக்கிற, சோம்பலாக இருக்கிற, அம்மா ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமா, உனக்கு உடம்புக்கு முடியலையா இப்படி கேட்கும்போது தம்பி காப்பாற்றப்பட்டுறானா இல்லையா? நீங்கள் தம்பியோட வீணாக ஒரு கனெக்ஷனை உருவாக்கும் போது, ஒரு ஒப்பீடு செய்யும்போது தான்
தம்பி மேலே உள்ள பொறாமையும் கோபமும் அதிகமாகிடுதுங்க. இந்த ஒரு தவறை கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஒவ்வொரு குழந்தையுடைய தவற பலவீனத்தை நீங்கள் தனிப்பட்ட வகையில் பேசி அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணுமே தவிர, அண்ணனை மாதிரி நீ ஏன் படிக்கல, அண்ணனை மாதிரி நீ விளையாட மாட்டேங்கிற அப்படி சொல்லி ஒருத்தரோட ஒருத்தரை ஒப்பிட்டு ஒரு தீராத பகைக்கு நீங்களே அடித்தளத்தை போட்டு விட்டுறாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சாய்ஸஸ் கொடுக்கறதுங்க. கண்டிப்பாக வீட்டில் நிறைய வேலைகளை பகிர வேண்டியது இருக்கும், நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை பகிர வேண்டியது இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய விருப்பத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் போது எல்லாருக்கும் உள்ளதையும் நீங்கள் கொடுக்க முடியாது. மூத்த குழந்தை எனக்கு இந்த சேனல் தான் பார்க்கணும் அப்படி சொல்லுவான், இளைய குழந்தை இல்லை எனக்கு இந்த சேனல்னு சொல்லுவான். அதே போல் தான் சாப்பாட்டு விஷயத்துலையும் ஒருத்தன் இட்லிம்பா, ஒருத்தன் தோசைம்பா. பள்ளிக்கூடத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகும்போது ஒருத்தன் எனக்கு இதை வைம்பா, ஒருத்தன் இதை வைம்பா. ஆக இது ஒரு தீராத பிரச்சனையாக கண்டிப்பாக இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய அருமையான ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னால், ஒரு சாய்ஸ் கொடுக்குறது. திங்கக்கிழமை தம்பியுடைய சாய்ஸ்டா, என்ன சேனல் பார்க்கணும், நம்ம என்ன சமைக்கணும், நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது தம்பியோடைய சாய்ஸ். செவ்வாய்க்கிழமை அண்ணனுடைய சாய்ஸ், புதன்கிழமை தம்பியோட சாய்ஸ். இப்படி நீங்கள் அந்த டேர்னை பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்குள்ள வீணாக எழுகிற இந்த தகராறுகள், கோபங்கள் தானாகவே குறைஞ்சிருங்க. அப்புறம் வீட்டில் எழுகிற சில பிரச்சனைகளை, சண்டைகளை அடக்க போகும்போது, குழந்தைகள் குறும்பு செய்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது பொருட்களை கலைச்சி போடும்போது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எல்லா பிரச்சனையும் தொடங்கி வைக்கிறது, இப்படி சொல்லி நீ அவன் அப்படி சொல்லி ஒரு ஆளை குறிப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம் வருங்க. ஆக நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை எல்லோரும் அல்லது யாருக்கும். நீ இந்த தப்பு செய்தியன்னா உனக்கு இந்த தண்டனை அப்படின்ட்டு ஒரு ஆளை பர்டிகுலர் பண்ணும்போது தான் அடுத்த குழந்தை வந்து அவனை பார்த்து சிரிக்குது, உடனே இவனுக்கு வன்மமாகுது, திரும்பவும் அந்த பகைமை வந்து புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆக நீங்கள் சொல்ல வேண்டியது, குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னால், இப்படி சண்டை போட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே இன்னைக்கு டிவி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. யாருக்குமே, நானும் பார்க்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா 2 பேருமே ஒரு சமாதானமான சூழலுக்கு வர்றதுக்கு வேகமாக முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரம் இதை நீங்கள் பாசிட்டிவாகவும் செய்யலாம். ஆனால் 2 பேரும் சமத்தாக உட்காந்து இப்போ ஹோம்ஒர்க்கை செய்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சாயங்காலம் எல்லாருமா பீச்சுக்கு போகலாம். ஆக குழந்தைகள் இப்படி சேர்ந்து வேலைகளை செய்கிறதுக்கு, சேர்ந்து சமத்தாக சண்டை போடாமல் விளையாடுறதுக்கு நீங்கள் பொதுவான தண்டனைகளையும் அறிவிக்கலாம், அதுபோல் பொதுவான நன்மைகளையும் அறிவிக்கலாம். ஆக பொதுவாக பேசுங்க, எல்லோரும் யாருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வகைகளில் உங்கள் குழந்தைகள் காயப்படுறதை இது தவிர்க்குங்க. அப்புறம் 2 குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அடிக்கடி எழுகிற ஒரு பிரச்சனை இதுதாங்க. அவனுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும், அவனுக்கு வாங்கினா எனக்கும் வாங்கி தரணும் அப்படின்னா டிமாண்ட். அதுக்கு நீங்கள் ஒருபோதும் இணங்கி போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ மூத்த பையனுக்கு நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்துறீங்க அப்படின்னா, இளைய குழந்தை எனக்கு இப்போ சைக்கிள் வாங்கியே தந்து ஆகணும் அப்படி சொல்லி டிமாண்ட் பண்ணுறான். நோ, அண்ணனுக்கு இப்போ டியூஷன் போக வேண்டியது இருக்குது, நான் அம்மா கொண்டு விட முடியாது, அவன் தனியாக சைக்கிளில் போகணும், அதனால அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறேன், நீ இப்போ இந்த வயசில் வெளியே போக முடியாது, உனக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படி சொல்லி அந்த குழந்தை புரிகிறது மாதிரி விளக்கி கொடுக்கணுங்க. ஏன் அண்ணனுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், உனக்கு இதை தரல. ஆக இந்த விளக்கத்தை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர, அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக தம்பிக்கும் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் அப்படி சொல்லி நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான செயலுங்க, 2 குழந்தைகளும் எப்போதுமே சேர்ந்தே பேசி சேர்ந்தே பிரச்சனைகளை தீர்த்து அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட அன்பு, பக்குவமான அன்பு மனசில் பதிகிறது மாதிரி ஒருபோதும் கிடைக்காதுங்க. ஆக ஒருவேளை அந்த மூத்த குழந்தை தனியாக வீட்டில் இருந்தான்னு சொன்னால், அந்த சூழலை பயன்படுத்தி அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்து, எப்படா இருக்கா கண்ணா, உங்களோட தனியாக பேசி எவ்வளவு நாளாச்சுடா, அம்மா உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன்டா, நீ ரொம்ப நல்லா நடந்துக்கிற, தம்பியை நல்லா பார்த்துக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி மனம் விட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த மூத்த பையன் உண்மையிலேயே திரும்பின ஒரு பையனாக மாறிவிடுவாங்க. தம்பிக்கு மேற்கொண்டு அவன் எந்த தொல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட வகையில் அந்த பையனை பேசி பக்குவப்படுத்தியிருக்கிறீங்க, அவன் செய்த நன்மைகளை நீங்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கிறீங்க, பாராட்டியிருக்கிறீங்க, அதை காலம் முழுவதுமாக அவன் மனசில் சுமப்பாங்க. அதே போல் இளைய குழந்தையும் தனியாக வீட்டில் இருக்கும்போது அல்லது அந்த குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு போய், எப்படா இருக்கா கண்ணா, அம்மாவுக்கு ஒன்று நல்லா பிடிக்கண்டா, அண்ணன் கூட நீ சண்டை போடாமல் நல்லா இருக்கிறாடா அப்படி சொல்லி ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் தனிப்பட்ட வகையிலையும் சந்தித்து பேசணுங்க, உங்களுடைய அன்பை உறுதிப்படுத்தணுங்க. அப்படின்னு அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த பரிசத்தை, அந்த ஆதரவை, அன்பை, பாசத்தை உள்வாங்கி அதே பாசத்தை தனது சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்கங்க. உங்கள் உண்மையான நெருக்கமும் அன்பும் ஒரு குழந்தைகிட்ட இருந்து குறையும் போது தான் அந்த குழந்தை வந்து உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மற்ற குழந்தைகளை சீண்டுது, வீட்டில் சண்டைகளை உருவாக்குது, பிரச்சனைகளை உருவாக்குதுங்க. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சு ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட வகையில்
உங்களது அன்பை, பாசத்தை, உடன் இருப்பை, நெருக்கத்தை காமிக்கணுங்க. ஆக ஆல் த பெஸ்ட்டுங்க. இந்த டிப்ஸ்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மத்தியில் அப்படி ஒரு அன்பும் பாசமும் நிச்சயமாக உருவாகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே சந்திப்போம். நன்றி.